மையம் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய முக்கிய செய்திகளுடன். எவ்விதம் முன்னறிவித்தலுமின்றி வேலை நிறுத்தம், மின்சார சபை தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை. கல்வி சீர்திருத்த சிக்கலை தீர்க்கும் நடவடிக்கை துரிதம், அமைச்சர் நாளிந்த ஜாயதிச தெரிவிப்பு. ராஜபக்ஷ அரசியலில் இலவாதமில்லை, நாமலின் பரபரப்பான அறிவிப்பு. திருகோணமலையில் 34 கோயில்கள் சட்டவிரோதமானது, சர்ச்சையை கிளப்பும் சரத் வீரசேகர. பாடசாலை மாணவிக்கு நேர்ந்த துயரம், 3 இளைஞர்கள் கைது. கட்டுநாயக்கவில் அதிகாலை வேளை தரையிறங்கிய தொழிலதிபர் கைது. மகிந்தவை கடவுளாக கருத வேண்டும், அனுரவுக்கு அர்ச்சுனா அறிவுரை. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், சிறையில் உள்ள கசப்ப தேரரின் அடுத்த நகர்வு தொடர்வென விரிவான செய்திகள். நாடளாவிய ரீதியில் எவ்வித முன்னறிவித்தலுமின்றி வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக மின்சார தொழிற்சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பின் கீழ் மின்சார சபை ஊழியர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு வலுசக்தி அமைச்சு இதுவரை எவ்வித நடவடிக்கைகளையும் எடுக்க தவறியுள்ளதால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக குறித்த தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விடயம் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட இலங்கை மின்சார சபை சுதந்திர சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் பிரபாத் பிரியாந்த், இலங்கை மின்சார சபையை முற்றாக நீக்குவதற்கான வர்த்தமானி அறிவித்தலில் கையெழுத்திடுவதற்கு சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன. மின்சார சபை சட்டத்திலும் உயர் நீதிமன்ற உத்தரவிலும் இந்த நடைமுறைக்கு செல்லும் முன்னர் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிடுவதை ஒத்திவைக்குமாறு வலுசக்தி அமைச்சரையும் அரசாங்கத்தையும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். கடந்த வாரம் இதுகுறித்து 8 காரணிகளை வலியுறுத்தி வலுசக்தி அமைச்சருக்கு எழுத்துமுள்ள கோரிக்கையொன்றை கையளித்திருக்கின்றோம். ஆனால் அமைச்சரிடமிருந்து அதற்கு எந்தவித பதிலும் கிடைக்கவில்லை. எம்முடன் கலந்தாலோசிக்காது இவ்வாறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் எந்தவித முன்னறிவிப்புமின்றி நாடளாவிய ரீதியில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளை தீர்த்து மாணவர்களுக்கு சிறந்த கல்வியை வழங்கும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்துள்ளன என்று சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில், கல்வி சீர்திருத்தங்கள் நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த எமது அரசாங்கத்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தரம் 6 பாடநூலில் ஏற்பட்ட ஒரு சிறு தவறால் அதை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. எனினும் அந்த தவறுகள் தொடர்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சிகள் கூறுவதைப் போன்று வேறு எந்தவொரு தவறான விடயங்களும் பாடநூலில் உள்ளடக்கப்படவில்லை. அதை நன்கு அறிந்த தரப்பினரால் இந்த சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியிடம் கடிதம் மூலமும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தவறுகள் காணப்படுமாயின் அவற்றை திருத்திக் கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நாம் தயாராக உள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ராஜபக்ச அரசியலில் அல்லது பொதுஜன பெரமுன கட்சியில் இனவாதம் இல்லை என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் உண்மையான பிரச்சினைகளுக்காக முன்னிலை கொடுத்து செயற்பட்டோம். அந்த பிரச்சினை யாருக்கு என்று தேர்ந்தெடுக்காமல் மும்மதத்தினர் சார்பாகவும் நாம் செயற்பட்டோம். வடக்கில் யுத்தம் நடக்கும் போது தமிழீழ விடுதலை புலிகளால் கொண்டு செல்லப்பட்ட மடுமாதாவின் உருவச்சிலையை மீட்டெடுத்து மடுமாதாவின் திருவிழா நடைபெற வழி சமைத்துக் கொடுத்தோம். மேலும் முல்லைத்தீவு காளி கோயிலுக்கு அனைவரும் செல்லக்கூடிய சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம். ஆனால் இன்று அரசியலுக்காக எதிர் தரப்பினரை குற்றம் சாட்டி உண்மையான பிரச்சினையை மூடி மறைக்கின்றனர். திருகோணமலையில் புத்தர் சிலையை வைத்ததாக சில தேரர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் அன்று மீண்டும் போலீசாரை புத்தர் சிலையை மீண்டும் கொண்டு வந்து வைத்தனர். அப்படியென்றால் போலீசாரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். பௌத்த பிக்குகளுக்கு ஒரு நீதியும் போலீசாருக்கு மாறுபட்ட நியாயத்தையுமே அரசாங்கம் பின்பற்றுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலையில் 34 கோயில்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது. அவற்றை அகற்றுமாறு நீதிமன்றத்தால் மாநகர சபைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர அறிவித்துள்ளார்.
மொட்டுக்கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் திருகோணமலை புத்தர் சிலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தேரர்களின் வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இப்போது 8 கோயில்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சட்டங்களை மீறி அமைக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு கடல் அலைகளும் அடிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னர் நாங்கள் இது தொடர்பில் கதைக்கவில்லை. பௌத்தர்களாக நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம். ஆனால் இவ்வாறு தேரர்களை கைது செய்து பௌத்த மதத்திற்கு தீங்கிழைத்து பேச வைக்கின்றனர். காலையில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலையை வணங்குவதற்கு இரவு வந்த பௌத்த பிக்குகளை கடலோர பாதுகாப்பு திணைக்கள சட்டங்களை மீறியதாக கைது செய்தது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாகும். இது திட்டமிட்ட செயற்பாடாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கினிகத்தன பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாடசாலையொன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி பயிலும் பாடசாலை மாணவி ஒருவரை பல தடவைகள் தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி கினிகத்தனை கோணவல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் காதல் தொடர்பில் இருந்ததாகவும் அவரை சந்திக்க சென்ற சந்தர்ப்பங்களில் அவர் தனது நண்பரின் வீட்டிற்கு அழைத்துச் சென்றதாகவும் அங்கு காதலனும் அவரது நண்பனும் இணைந்து தன்னை தவறான நடத்தைக்கு உட்படுத்தியதாகவும் காவல்துறையில் வாக்குமூலம் அளித்துள்ளார். குறித்த மாணவி தனது பாட்டியின் பாதுகாப்பில் வசித்து வரும் நிலையில் கடந்த 17ஆம் தேதி காலை வீட்டை விட்டு வெளியேறி இரவு தாமதமாக வீடு திரும்பியதை தொடர்ந்து சந்தேகமடைந்த பாட்டி கிரிகத்தன காவல் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மாணவி பல தடவைகள் தவறான நடத்தைக்குள்ளானமை உறுதிப்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மேலதிக வைத்திய பரிசோதனைகளுக்காக மாணவி நாவலப்பிட்டிய மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் 16 தொடக்கம் 17 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் எனவும் அவர்கள் 19ஆம் தேதி ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து 2026 பிப்ரவரி 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க ஹட்டன் மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தின் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். 10 மில்லியன் மதிப்புள்ள குஷ் போதைப் பொருள்களை கொண்டு வந்த இலங்கை தொழிலதிபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் விமான நிலையத்திற்கு வெளியே போதைப் பொருட்களை எடுத்துச் செல்ல முயன்ற போது காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கொழும்பின் மருதானையில் வசிக்கும் ஒரு தொழிலதிபர் என்றும் அவர் உணவு விநியோக தொழிலை நடாத்தி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர் மலேசியாவிலிருந்து குஷ் போதைப் பொருட்களை வாங்கி சிங்கப்பூருக்கு பயணம் செய்து பின்னர் நேற்று அதிகாலை 12:45 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. 1.24 கிலோ எடையுள்ள இந்த போதைப் பொருள் அவர் எடுத்துச் சென்ற பொருட்களுக்குள் 3 பொதிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களும் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியான குமார திசாநாயக்க வடக்கில் சுதந்திரமாக நடைபயிற்சி செய்ய முன்னாள் ஜனாதிபதி மகிந்த காரிடம் அவரை அரசாங்கம் கடவுளாக நினைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜேவிபியினர் தான் நாட்டில் இனவாதத்தை பரப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி வடக்குக்கு வருகை தந்து இனவாதத்தை தூண்டுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர் வடக்கில் நிறைவேற்றப்பட வேண்டிய பல விடயங்கள் காணப்படுகின்றன. ஜனாதிபதியின் வடக்கு வருகையின் போது பலாலியில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. வடக்கு மக்கள் நம்பி வாக்களித்தனர். தமிழ் மக்களின் பிரபாகரன் போல ஜனாதிபதி இருப்பார்கள் என நினைத்தே வடக்கு மக்கள் அவருக்கு வாக்களித்தனர். வடக்கில் வந்து பொங்கல் கொண்டாட அவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை. தெற்கில் உள்ளவர்கள் இனவாதத்தை பரப்பவே வடக்குக்கு வருவதாக ஜனாதிபதி அன்றைய தினம் கூறியிருந்தார். நான் அதை மறுக்கிறேன் என அர்ஜுனா எம்பி தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக பலாங்கொட கசப தேரர் மற்றும் 2 பிக்குகளை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவானது கசப தேரர் மற்றும் 2 பிக்குகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை 22ஆம் தேதி பரிசீலனைக்கு அழைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு நேற்றைய தினம் மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன் அழைக்கப்பட்டது. பின்னர் உண்மைகளை உறுதிப்படுத்துவதற்காக 22ஆம் தேதி மீண்டும் அழைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.
திருகோணமலை போதுராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பலாங்குட கசப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதுடன் மையத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.